இப்ப எல்லோரும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களோடு, நம்மளுடைய ஆசாபாசங்களோடு, வாசனைகளோடு எல்லாம் கலந்த ஒரு சரீரத்திலே மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனதிற்கு பல நிலைகள் இருக்கின்றன. தூக்கத்திலே அது அனுபவிப்பது ஒரு நிலை, கனவிலே அனுபவிப்பது ஒரு நிலை, விழிப்பிலே அனுபவிப்பது ஒரு நிலை. இந்த விழிப்பு நிலையிலேயே நாம் பகல் கனவு காண்போம். அது ஒரு நிலை. தூக்கத்துக்குள்ளேயே, அதாவது கனவுக்குள்ளேயே கனவு காண்போம். அது ஒரு நிலை. கனவுக்குள்ளேயே ஒரு விழிப்பு இருக்கும். கனவு காண்டுகிட்டே இருப்போம். நான் கனவு காண்றேங்கிற எண்ணத்தோட கனவு காண்ற இதெல்லாம் நமக்கு சில நேரத்துல வரும். கனவு காண்போம். கனவுக்குள்ள கனவு போயிட்டே இருக்கும். நமக்கே தெரியும், இது என்னடா கனவுக்குள்ள போதே அப்படின்னு. நல்லா விழிச்சிட்டு இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சத்சங்கத்தை. சாமி நல்லா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதோட அப்படியே நம்ம மனசு பின்னாடி எங்கேயோ ஓடிக்கிட்டு நம்ம ஒரு மன கற்பனையில எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். கண்ணு காது இதை கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். மனசு வேற எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இது போல பகல் கனவு நமக்குள்ள இந்த மாதிரி மனம் பல்வேறு நிலைகள்ல இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாசனைகளின் தன்மையை பொறுத்து. எப்பொழுது இந்த மனமானது எண்ணங்கள் இல்லாமல், ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு எண்ணம் கிடையாது. மனம் காரணத்துல ஒடுங்கிறது. அப்படி காரணத்துல ஒடுங்காமல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உண்மையான உள்ளுணர்வோடு அந்த மனமானது ஒன்று சேரும் பொழுது, அந்த ஒன்று சேரக்கூடியதைத்தான் இங்க என்ன சொல்றாரு அவரு, அப்ரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றார். பரவிஞ்ஞானம் என்று சொல்கிறார். இந்த மனமானது அதனோடு ஒன்று சேர்ந்தால் மட்டும் பத்தாது. ஒன்று சேர்ந்தாலே அதுக்கு பேர் சமாதின்னு நம்ம சொல்லிடுறோம். ஒன்று சேர்ந்து விட்டு மீண்டும் சரீர உணர்வுக்கு வரும் பொழுது, மனம் இந்த உடலோடு உணர்வுக்கு வரும் பொழுது, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற உணர்வு தனியாக நான் சரீரம் என்ற அந்த ஒரு பிடிப்பை எப்பொழுது விடுகிறதோ, இந்த நான் சரீரம் என்ற உணர்வை விட்டு, நான் இந்த பேர்ல இருக்கிறவன் விட்டு, நான் இந்த உறவுல இருக்கிறவன் விட்டு, நான்ற உணர்வு இந்த சரீரத்தின் மீது சம்பந்தம் விட்டு, நான் என்பது முழுமையான விழிப்புணர்வு தான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு எப்பொழுது ஐக்கியமாகிறதோ, அன்டவுட்டபிளா அந்த விழிப்புணர்வு நிலையோடு நாம் ஒன்றிணைந்து அதுதான் நான் என்று நமக்கு நாமளே அக்னாலேஜ் பண்றது. அதுதான் என்லைட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அப்ரோக்ஷ ஞானம் என்று சொல்லுகின்றோம். அந்த அப்ரோக்ஷ ஞானம் தான் பரவிஞ்ஞானம் என்று இங்கு தேவியானவள் குறிப்பிடுகிறார். இப்பொழுது நம் மனமானது, இந்த சித்தம், நம்ம மனங்கிறத நான் சித்தம்னு எடுத்துங்க. இந்த சித்தமானது கான்சியஸ்னஸோட ஐக்கியமாகாம புத்தியினால நம்ம இதை சொல்ற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவதன் மூலியமாக ஞானத்தன்மையை அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியும். ஆனால் அது 100க்கு 0.001% மாதிரி ஏதோ சில மகான்களுக்குத்தான் அது சாத்தியமாகின்றது. எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாதுங்கிறது இங்க தேவியானவள் குறிப்பிடுகின்றார். கீழே இந்த புத்தகத்தை எழுதும்போது நம்ம ஆச்சாரியர் அவர் வாமதேவர், ரமண மகரிஷி இவர்களை போன்ற ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். அவர்களாம் பிறப்பிலேயே அவர்களுக்கு விசாரம் ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஞானம் வளர்ந்துருது. ரொம்ப அதிகமான தபஸோ, ரொம்ப கடுமையான மனதை வருத்தக்கூடிய தபஸ்களோ, பல இடங்களுக்கு சென்று ஆராய்ச்சி பண்றதோ அதெல்லாம் இல்லாம இயல்பாகவே சிறு வயதிலேயே அல்லது கர்ப்பத்திலேயே அவர்களுக்கு ஞானம் ஸ்புரிக்கின்ற காரணம் ஏன் என்றால், அவர்களுக்கு சிறு விசாரமே ஞானத்தை கொண்டு வந்து விட்டது. அப்படி என்றால் இந்த விசாரமே ஞானத்தை கொடுக்க முடியும். யாருக்கு அப்படின்னா, மனம் ஏற்கனவே முந்தைய ஜென்மத்தில் ஆழமான நல்ல சாதனைகளை செய்து பக்குவப்பட்டு, அது கடைசி ஒரு கொஞ்சம் அது யோக பிரஷ்டன்னு சொல்லுவோம். ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலையில உடம்பை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து திருப்பி உடம்பு எடுக்கிறது போது அந்த ஏற்கனவே விட்ட தன்மையிலிருந்து வரும் பொழுது வந்த உடனே அவர்களுக்கு அந்த ஞானம் ஸ்புரிக்கும். அப்படி உடம்பை விட்டவர்களை தான் யோக பிரஷ்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஞானம் பக்கம் வரைக்கும் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துல அவர்களுக்கு சரீரமானது முடிந்து விடுகிறது. அப்படி இருக்கிறவங்க தான் பிறக்கும் பொழுது சிறு வயதிலேயே அந்த ஞானத்தன்மையை அடைகிறார்கள். மிக விரைவான அல்லது பிறக்கிற ஒரு சில வருடங்களிலேயே அந்த 10-15 வயதிற்குள்ளேயே அந்த தன்மை வருகிறது என்றால், அவர்கள் சென்ற முறை பல விஷயங்களை செய்து அதனோட விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவோம்ல, அதற்காக இங்க அந்த தன்மையை அடைந்து விடுகிறார்கள். இப்பொழுது நாமெல்லாம் இதை கேட்கிறோம் என்றால் நம்ம பல வயது கடந்து விட்டோம். அப்ப நம்ம அந்த கேட்டகரியில இல்லைங்கிறது நம்ம தெளிவாயிக்கணும். ஒண்ணு அடுத்த வாட்டி வரக்கூடாது. வந்தோம்னா இந்த மாதிரி கேட்டகரியில வந்துட்டு போயிடணும். இல்லாட்டி இப்ப இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், மேக்சிமம் முயற்சி பண்ணி
ரியலைஸ் பண்ணிடணும். அப்ப நம்ம வந்து டக்குன்னு ஒரு விசாரம் வந்த உடனே எனக்கு விசாரம் வந்துருச்சு, எனக்கு புத்தியில டக்குன்னு தோணிருச்சு, அப்படியே ஞானம் ஆயிரும்னா, டெஃபினட்டா நமக்கு அது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனதை அமைதிப்படுத்த வேண்டும். மனதை நம்மளுடைய வசப்படுத்த வேண்டும். அதுல இருக்க வாசனைகளை குறைக்க வேண்டும். விசாரத்தை அதிகப்படுத்தணும். இந்த முறை தான் நமக்கான முறை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால, அப்ப நமக்கு வந்து மன மனம் எண்ணங்களற்ற நிலை நமக்கு அனுபவம் ஆகணும். எண்ணங்களற்ற அந்த பியூர் அவேர்னஸ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது தான் இந்த ஞானத்தோடு அது சேரும் பொழுது நமக்கு பூரணமான அப்ரோக்ஷ ஞானம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் இங்க தேவி தெளிவா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்லும் பொழுது, எத்தகைய விஞ்ஞானம் உதிக்குமானால் நீடித்த காலமாக இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் சந்தேகங்கள் யாவும் காற்றில் மேகங்கள் போல சிதறப்பட்டு விலயமாகி விடுமோ, அதுவே பரவிஞ்ஞானம். காற்று அதிகமா அடிச்சுச்சுன்னா, மேகங்கள் அதான் சிதறி விலகி போயிடும். மழை வர்றதுக்கோசரம் மேகங்கள் இப்ப கூட நல்ல மழை பெய்யுது வெளிய. அப்ப மேகங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த இடத்துல மழை பொழியுது. இப்ப நல்ல ஒரு காத்து அடிச்சுச்சுன்னா, மழையும் நின்னுடும், மேகங்கள் வேற பக்கம் போயிடும், வேற பக்கம் எங்கிட்டாவது மழை பெய்யும். அதுபோல எத்தகைய விஞ்ஞானம் நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய, உருவாகக்கூடிய ஞானம், அறிவு நம்முடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் விண்ணமாக எந்த ஞானம் உற்பத்தி ஆகின்றதோ, அந்த ஞானமே பரவிஞ்ஞானம். புரியுதுங்களா? அப்ப வெளியில இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாமலே நமக்குள்ளேயே அந்த ஞானத்தினால வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நமக்குள்ளேயே அதுக்கான பதில்களும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நமக்குள்ள அந்த ஞானம் நமக்குள்ளேயே பதில் வர வரைக்கும் நம்ம வெளியில இருந்து பதில் வாங்கிக்கணும்னு அர்த்தம். எவனிடத்தில் காமாதி வாசனைகள் சற்றும் இல்லையோ, இருந்தாலும் பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பு போல் ஆகுமோ, அவனுடைய ஞானம் பரவிஞ்ஞானம் என்று கருதப்படும். இந்த ஞானம் உற்பத்தி ஆனதுக்கு பின்பு அவனுக்கு இயல்பாகவே காமாதி வாசனைகளில் ஈடுபட மாட்டான். அப்படியே அவன் ஞானியானவன் ஈடுபட்டாலும் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போல அது என்னதான் அதை பயன்படுத்தினாலும் கொத்தினாலும் அதுல விஷம் இருப்பாது போல எந்த கர்மத்தில் ஈடுபட்டாலும் அந்த கர்மத்தினால் அவனுக்கு பந்தம் கிடையாது. ஞானிக்கு பந்தம் கிடையாது. அவன் உடலோடு இயங்கினாலும் உடலோடு என்ன செயல்கள் செய்தாலும் அவன் வந்து அந்த என்ன கர்மங்கள் தன் சரீரத்தின் மூலம் செய்தாலும் அவனுக்கு பந்தம் கிடையாது. அதுதான் இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டும். பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போல அவனுடைய ஞானம் பரவிஞ்ஞானம் ஆகப்படுகின்றது. நமக்கெல்லாம் எப்படின்னா பல்லு பிடுங்காத பாம்பு போல நம்மெல்லாம் நமக்குள்ள அந்த பந்தம் இருக்கு, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. நான்ற சரீர அட்டாச்மெண்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன சீண்டுனாலும் அதனால ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுது. முன்னாடி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஆனா இந்த விஷம் எடுக்கப்பட்ட பாம்பு என்ன சீண்டுனாலும் முன்னாடி இருக்கவனுக்கோ தனக்கோ எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. அததான் ரொம்ப அழகா உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. எவ்வகை துக்கங்கள் விளையமாவதே விஞ்ஞானத்தின் பலன். இப்ப ஞானம் என்பதெல்லாம் சொல்லிட்டு, இப்ப ஞானத்தினால என்ன பலன்? வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் என்லைட்மெண்ட்? ஏன் எங்களை வாரம் வாரம் உட்கார வச்சு இப்படி எங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க? தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அப்படியே உட்கார்ந்தா வந்துடக்கூடாதா? இப்படி எல்லாம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி தான் எங்களுக்கு ஞானம் கிடைக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கோசரம் இந்த ஞானம் எல்லாம்? இதனுடைய பர்பஸ் என்ன? பலன் என்னன்னா, எவ்வகை துக்கங்களும் விளையமாவது. எல்லா துக்கங்களில் இருந்து விடுபடுவதற்குத்தான். உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போறோம். ஒரு கஷாயத்தை குடுக்குறாரு. இத குடிங்கிறாரு. அது குடிக்கும் போதே நமக்கு வாமிட் வருது. அவ்வளோ அவ்வளோ இதா இருக்குது அந்த கஷாயம். கசப்பா இருக்கு. ஆனா அந்த கசப்பு உள்ள போய் தான் உடல்ல இருக்கக்கூடிய நோயை தீர்க்கும் என்றால், அந்த கசப்பை நாம மருந்தாக எடுத்துக்கொள்கின்றோம். அந்நேரத்துக்கு அது ஒரு சிறு துக்கமாக இருந்தாலும், பெரிய துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதுபோல இப்ப நமக்கு வந்து ஞானத்தின் மீதோ அல்லது தவத்தின் மீதோ உடல் மனதின் மூலியமாக செய்யக்கூடிய சாதனைகள் வந்து ஐயோ காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணணுமா, ஐயோ காலைல எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணணுமா, டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணுமா, டெய்லி ஏதாவது விசாரம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணாதான் ஞானம் கிடைக்குமா? நம்ம ஆளுங்க அடுத்த கேள்வி. எவ்வளவோ பேர் பண்ணாம அங்கங்க அப்படி அப்படியே கிடைச்சிருக்கே அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காதா? இதெல்லாம் பண்ணாதான் கிடைக்குமா? அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்றது? இது ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்குங்க. அப்பதான் பிறப்பு, இறப்புன்ற இந்த பெரிய இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம விடுபட முடியும்.
கொஞ்சம் நம்ம மனதை தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப எவ்வகையான துக்கங்களிலிருந்து விடுபடுவது? எவ்வகையான துக்கங்கள்னா 3 விதமான துக்கங்கள் இருக்கு. நேத்து கூட நம்ம அந்த சா சாங்கிய காரிக்காங்கிற வகுப்புல நேத்து நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு மொத்தத்துல 3 வகையான துக்கங்கள்ல எல்லா துக்கங்களும் கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஒண்ணு சரீரத்தினால வரக்கூடிய துக்கம், சரீரத்திலிருந்து மனதினால் வரக்கூடிய துக்கம். அது ஆத்தியாத்மிகம். என்னால் எனக்குள்ளே ஏற்படுத்தப்படுகின்ற துக்கம். சரீரத்துல வரக்கூடிய துக்கம் என்ன? நோய்கள் வரலாம். வாத பித்த கபத்தோடைய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் வரலாம். மனதனால வரக்கூடிய துக்கம் என்ன? விருப்பு வெறுப்பு என்று ராக துவேஷம் என்று சொல்லக்கூடிய பிரியம் அப்பிரியம் என்று சொல்லக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். இதெல்லாம் என்னிடமிருந்து நான் உற்பத்தி பண்ணக்கூடிய துக்கங்கள். புரியுதுங்களா? நானே எனக்கு உருவாக்கக்கூடிய துக்கங்கள். யாரும் தேவையில்லை. என்ன துக்கப்படுத்திக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதும். எனக்கு வேற ஆளே தேவையில்லை. என்னால எனக்கு சும்மா இருக்க முடியாது. எதையும் செய்யாம இருக்க முடியாது. அப்ப நான் துக்கப்பட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னா, நானே வாண்டடா என் பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, என் மைண்ட் அதையே அரைச்சு அரைச்சு நான் துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஆத்தியாத்மிகம். எனக்கு வயிறு சரியில்லை, மூட்டு சரியில்லை, இடுப்பு சரியில்லை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையும் ஆத்தியாத்மிகம். இரண்டாவது தெய்வீகம். ஆதி தெய்வீகம்னா தெய்வத்தினால் வரக்கூடியது, பஞ்சபூதத்தினால் வரக்கூடியது. இப்ப இந்த மழை அது நல்லா பெய்யுது, திடீர்னு இடி இடிச்சு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால கிளாஸ் எடுக்க முடியாது. அப்ப அது ஒரு பெரிய துக்கமாயிடும். ஐயோ! வாரத்துல ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறோம். பவர் கட் ஆயிடுச்சுன்னா, இன்டர்நெட் இல்லாட்டினா, அப்ப இயற்கையினால் வரக்கூடிய துக்கம். சுனாமி வருது, நிலநடுக்கம் நடக்குது. இன்னைக்கு கூட காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். டார்ஜிலிங்ல ஏதோ ஒரு நார்த்ல ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகி நிறைய பேர் இறந்திருக்காங்க. அப்ப இது பெரிய துக்கம் தான். ஆனா இந்த துக்கம் இயற்கையினால வரக்கூடிய துக்கம். மக்கள் இன்னும் அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அந்த நிலம் தன்னை சரியமைத்துக் கொள்ளும் போது அதுல ஏற்படுகிற லேண்ட்ஸ்லைட்னால ஒரு 15 பேர் இறந்திருக்காங்க. இதெல்லாம் ஆதி தெய்வம் தெய்வத்தினாலும் பஞ்சபூதத்தினாலும் ராகு கேதுன்னு சொல்றோம்ல, சனி பகவான், குரு பகவான், இந்த மாதிரி என்னென்ன பகவான் தேவதைகள் இருக்கிறார்களோ தேவதைகளினால் இங்க இந்த மாதிரி கட்டத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே, அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னது? ஆதி தெய்வீகம். தெய்வீகம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருந்து வரக்கூடியது. சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் யாரு? நம்முடைய உறவுகள், மனிதர்கள், பையன், பேரன், பேத்தி, கணவன், மனைவி, அப்பா, அம்மா, எல்லா ஜீவராசிகளும் நாம் வளர்க்கின்ற பிராணிகள், கருவிலிருந்து உற்பத்தி ஆவன, முட்டையிலிருந்து உற்பத்தி ஆவன, வியர்வையிலிருந்து உற்பத்தி ஆவன, நிலத்திலிருந்து பிளந்து கொண்டு வரக்கூடியது. அனைத்து ஜீவராசிகளும் இப்படி 4 வகையில தான் ஜீவராசிகள் உற்பத்தி ஆக முடியும். இந்த 4 வகையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவராசிகளால் வரக்கூடிய துக்கங்கள்.